இப்போ ரொம்ப பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு நான் அந்த பக்கமே போகிறேன். அம்மா தாயா ஜாதி இல்லைன்னு சொல்றீங்களா, அப்புறம் எதுக்கு ஜாதி சான்று வாங்கினா? என்ற ஜாதியில வாங்கியிருக்கிறேன், என்ற புருஷன் ஜாதியிலையும் வாங்கியிருக்கிறேன்ல. ஜாதி பெருசுதாங்கிற ஒரு இதுலயே வச்சுக்கோங்க. நீங்க ஏங்க சார் கலப்பு திருப்பணம் பண்ணா பொழைக்க மாட்டானே ஏன் சொல்றீங்க? பாதிப்பு வரேங்க சார். அதை நாங்க எதிர்கொள்ற அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்குது. இருமா, நீ கஷ்டப்பட்டுன்னு சொன்னேல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ கஷ்டப்பட்டேலமா? வச்சிட்டு கார் ஓட்டி இருக்கேன். இரு, அது கஷ்டப்பட்டியா இல்லையா? 2 வாரம் வரைக்கும் கார் ஓட்டி அம்மா இருக்கேன். ஒரு வளகாப்பு இல்லன்னு ஃபீலிங் பண்றீங்களா? தம்பி பாஸ் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? அம்மா அப்பா வர மாட்டாங்க ஃபீல் பண்றீங்களா? அப்ப அந்த இடத்துல உங்க உறவை நீங்க மிஸ் பண்றீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? நீ யாரோட போனியோ என்னமோ அவன் வச்சு பொழைப்பானோ பொழைக்க மாட்டானோ பாத்துக்க மாட்டானோ புள்ள போச்சு ஐயோயோன்னு அடிச்சுட்டு அழுத்தீங்க. நாங்க இன்னைக்கு நல்லா தானே பொழைச்சு வரோம். அப்ப நீங்க அதை கூட நிக்கணும்ல. நீங்க தப்பிச்சு 10 வருஷம் கழிச்சு நல்லா வந்துட்டீங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா டிஎன்பிஎஸ்சில ஒரு 4000 போஸ்டிங் போட்டாங்க, 1 லட்சம் பேர் எழுதுறான். பாஸ் பண்ற 4000 பேரை மட்டும் நம்ம சொல்றோம். இது இந்த கருத்து உங்களுக்குரிய கருத்து இல்ல. அந்த தோத்து போய் வெளியே போறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு நேரம் கருத்து தான் தவிர்த்து நீங்க இதுல எமோஷனலா ஒரு இதாகன்ற அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. நாங்க தோத்து போற ஸ்டேஜில் நிக்கும் போது பெரியவங்க நீங்க மனசு வச்சு எங்களை காப்பாத்தி விடல. எப்படி காப்பாத்துவாங்க? லவ் பண்ணி ஓடி போனா காப்பாத்துவாங்களா? நாங்க செத்து போயிட்டா நீங்க அழுவ மாட்டீங்களா? எதுக்கு அழுவறோம்? மாட்டீங்களா? நாங்க அழுவ மாட்டோம். குழந்தைகளை தூக்கி கொஞ்ச மாட்டீங்களா? இன்னைக்கு தம்பி பாஸ் இல்லன்னு துடிக்குதுல, தம்பி மகனத சம்பந்தம் பண்ண, அப்புறம் எதுக்கு அந்த உறவை தேடுறீங்க? எதுக்கு அந்த ஜாதியை தேடுறீங்க? ஏன்னா அவங்க எதுக்குமா அந்த உறவை தேடுறீங்க? தம்பி வேணான்னு விட்டுட்டு போயிட வேண்டியதானே? நீங்க எல்லாருமே ஜாதி மதி கல்யாணம் பண்ண தப்புன்னு சொல்றத எந்த அளவுக்கு பயம் காட்டுறீங்களோ அதே பயத்தை உடைச்சிருந்து இங்க நிக்கிறாங்க. எமோஷன்ஸை மட்டும் பார்த்து நீங்க பேசுறீங்க. வந்துரும் உங்க குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வந்துச்சு ஒத்துக்கிறீங்க. அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் பேசுறீங்களா? சரி பண்ணி வாழ்ந்தோம். அவங்க அந்த 10 வருஷம் இல்ல அவங்க அந்த 10 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்ட்ரகிள் பண்ண அந்த வளகாப்புக்கு திரும்பி அந்த நாட்கள் கிடைக்குமா உங்களுக்கு? இதுக்கு காரணம் என்ன? அதுக்கு தான் எல்லாரும் வேணும்னு சொல்றோம். நீங்க டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்கிறதா உங்களோட பிரச்சனை. உங்க தம்பி பொண்ணு உங்க வீட்டுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தம்பி உங்களை புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணணும். 10 வருஷ வாழ்க்கையை நீங்க ஒரு பேப்பர்ல நீங்க சாய் சாண்டல் வாங்கிட்டு என் தம்பி அதை காமிச்சதாவது நான் கன்வின்ஸ் பண்ணுவேன்னு சொல்றது இருக்குல்ல. அப்ப 10 வருஷ வாழ்க்கையை நீங்க தோத்துட்டீங்கல்ல. என் கணவர் நல்லா பாத்துக்கிட்டாரு, நான் சந்தோஷமா இருக்கேங்கிறதா உங்களோட வாதம். நீங்க எப்படி வாழ மாட்டீங்கன்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்கல்ல. அப்படி ஜெயிச்ச நீங்க ஆதங்கப்பட்டு சொந்த வேணும்னு சொல்லுங்க, அதெல்லாம் நான் பதில் வரல. ஆனால் சாதி சான்றிதழ் இருந்தாதான் என் வீட்டில் ஒரு பொண்ணு கொடுப்பாங்க என் தம்பிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது நீங்க அந்த கட்டத்துக்கு அவங்க கிட்ட தானே போயிட்டீங்க.